உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக முக்கியமான தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்மொழிவு. நாம் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த முன்மொழிவை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முழுமையாக இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இதற்கு அடுத்த முன்னெடுப்பு என்ன என்பதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இயல்பாகவே இந்தியாவினுடைய கடைமடை பகுதியான தமிழ்நாடு இயற்கையான வற்றாத ஜீவநதிகளை கொண்டிருக்கவில்லை. பாலாறாகட்டும், முல்லை பெரியாறாகட்டும், காவிரியாகட்டும், பிற மாநிலங்களோடு இயல்பாகவே நாம் நீரியல் தேவைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நீரியல் தொடர்பாக நீர் பிரச்சனை குறித்து என்ன மாதிரியான தீர்வை முன்மொழிந்தார் என்பதை நான் இந்த அவையிலே சொல்ல விரும்புகின்றேன். 1942 முதல் 1946 வரை ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அமைந்திருந்த இந்திய அரசில் தொழிலாளர் நலன், பாசனம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக முக்கியமான இந்த மத்திய நீர் ஆணையம் தொடர்பாக அன்றைக்கு முன்னெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு நமக்கும் பயன்படுகின்றது. மக்களுக்கு பயன்படும் நீர் ஆதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளின் பயன்பாடு குறித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும்போது, ரயில்வேக்களுக்கு மாகாண எல்லைகள் ஏதும் இல்லை என்கிற போது, ஆறுகளுக்கும் அதேபோல் மாகாண எல்லைகள் எவையும் இருப்பதற்கில்லை. ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு பாய்ந்து செல்லும் ஆறுகளுக்கு முக்கியமாக இது பொருந்தும் என்கிறார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் கடந்த 16/2/2018 அன்று வெளியான உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு எதிராகவும் ஒன்றிய அரசின் நீர்வள குழுமத்தின் திட்ட மதிப்பீட்டு இயக்குநரகம் மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசின் காவிரி நீர்வாரி நிகம நிறுவனத்திற்கு அளித்த அனுமதி தொடங்கி தமிழ்நாடு இதனை உறுதியுடன் எதிர்த்து வருகிறது. தமிழகத்தின் வேளாண்மை சார்ந்த மக்களின் நலன்களின் மாத்திரமல்ல, கர்நாடகத்து விவசாயிகளின் மீதும் நமக்கு அக்கறை இருக்கிறது எனினும் இச்சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அரசு இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடந்த 21/3/2022 அன்று இதே பேரவையில் இதே பொருள் குறித்து தீர்மானம் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது ஆதரவை பதிவு செய்துள்ளது என்பதனை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் உரிமை காக்கும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.